நீ பார்க்கும்போதே பத்திக்காத சொந்த ஊரே சிவகாசியா. ஏஆர் ரஹ்மான் சார்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க சாங்ஸ் நிறைய கேட்பேன். இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எடுத்து போட்டிருக்காராம் பாட்டு. அப்படியோ அவ்வளோ அதுதான் ஏரியா. பேஸ் அண்ட் ஹை பாடுறது நானாக தான் சும்மா பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பாடுறது ரொம்ப கஷ்டம், பார்த்து பாடிக்கோ. டக்குன்னு பாடுறப்ப லைட்டாக விட்டுட்டா கூட ஒரு பார்வை நீளத்தை மறுவார்த்தை நாணத்தை தாங்காமல் விழுந்தேனே. பழைய பாடல் அதிகமாச்சுல, யார் அந்த சாங் செலெக்ஷன்ல யார் பண்ணுவோம் உங்களுக்கு? அப்பா அம்மா. போனும் அம்மா கிட்ட இருக்காது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டிவியில் ஓடுறது. காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவள் மலர்கரம் தழுவிடுமே, காலம் இன்றைக்கு கணிந்திடுமோ. கச்சேரியிலலாம் ஒரு மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கான்சர்ட் போகிறோம் அப்படின்றப்போ. தேவா சாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணனா என்ன பாட்டு பண்ணுங்க? நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, பிடித்தேன் கட்டி. இன்னைக்காவது நீங்க பாடின பாட்டை நீங்களே கேட்டு ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு? எல்லாமே எல்லா சாங்கும் அப்படியா? எனக்கு அந்த வெஸ்டர்ன் சாங்லாம் பாடுறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பாடுவேன். Here we come, here we come, and here we coming up with something I didn't know but we are bringing it to number one. Full of laughter, come a little faster, yeah you know we are having fun. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. நம்ம அனைவரோட இதயத்தையும் கவர்ந்த பாடகி ஸ்ரீமதி அவர்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ரொம்ப சைலண்டாக ஆரம்பிக்கிறீங்க? உங்களோட பாட்டெல்லாம் கேட்குறப்ப வைலண்ட்டாக இருக்குது, பேச்சு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. முதல்ல நான் எங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு சென்னை பிடிச்சிருக்கா நாகப்பட்டினம் பிடிச்சிருக்கா? அந்த ஒரு ஜேர்னிலேருந்து கேட்போம். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இல்லை, இந்த உருட்டெலாம் உருட்டக்கூடாது, டக்குன்னு டு பி ஃப்ராங்காக உண்மையை சொல்லிடு. நாகப்பட்டினம் போனால் அங்கே ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும், சென்னை வந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறப்பாங்க, ஓகே நம்ம பொண்ணு நல்லா பாடுதே அப்படின்னு. அக்கா நிறையா விஷயங்கள் நிறையா பாட்டு நல்லா பாடுவாங்க, அதில் தான் நீங்கள் பாடினீங்கன்றது அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக நீங்கள் வீட்டில் அடிக்கடி பாடக்கூடிய பாட்டு, இல்லைனா வந்து அப்பாவோ அம்மாவோ ஒரு பாட்டை பாட சொல்லி கேட்குறாங்கன்னா என்ன பாட்டாக இருக்குது உங்கள்கிட்ட? எனக்கு ஃபேவரட் சாங்னு எதுவும் கிடையாது, எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ ஒரு சாங் பிடிக்குன்னா அடுத்து ஒரு 2 நாளில் இன்னொரு சாங் பிடிக்கும். சரி, அந்த மாதிரி எல்லா சாங்குமே பிடிக்கும். இப்போது சக்தி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போயிட்டு ப்ராப்பராக சாங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேள்வி ஞானமாக தான் பாட்டு கற்றுக்கிட்டங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. எந்த விதம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தது? சரி, அக்கா மாதிரி நம்ம கிளாஸ் போயிருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருப்போம் அப்படி மாதிரிலாம் தோணுமா உங்களுக்கு? ஆக்சுவலி அதை விட கிளாஸ் போகிறதுக்கு தான் கடுப்பாகும். சும்மா வீட்டில் நானே கேட்டு பாடுறப்போ இன்னும் கம்ஃபர்ட்டாக. யாரும் நம்மளை நோண்ட மாட்டாங்க, யாரும் தொட மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அக்கா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா கிளாஸ் போகிறப்பலாம்? அவள் கிளாஸ் போனதில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ சின்ன பொண்ணு நான் இன்னும், அதனால சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அவள் ஷோஸ்க்கெல்லாம் போகிறப்போ எனக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு, என்னையும் பாட கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் வெளியில் போகிறப்ப செல்ஃபி எடுக்கிற ஒரு விஷயம் நடக்கும், நிறைய பேர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த வயசில் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட வயசான பாட்டிலாம் வந்துட்டு அழுவாங்க பார்த்துட்டு, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்மளுக்காக ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, இவ்வளோ பேர் மனசில் நம்ம இருக்கோம் அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பெக்யூலராக நீங்கள் பாடின நிறைய சாங்ஸில் பழைய பாடல் அதிகமாச்சுல, யார் அந்த சாங் செலெக்ஷனில் யார் பண்ணுவோம் உங்களுக்கு? அப்பா அம்மா. அப்பாவா? அப்பா அம்மா 2 பேர். 2 பேருமே. ஆக்சுவலாக முதல்ல நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவர் வந்து கடலுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பாடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா சொன்னாங்க. வந்து அப்போலாம் பெருசாக ஏதோ இந்த ஆப் ஆமாம் இல்லை, அது ஃபோனும் அம்மா கிட்ட இருக்காது. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டிவியில் ஓடுறது, அதை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இப்போது இந்த சரிகமாப்பா இந்த ரியாலிட்டி ஷோட ஷெட்லாம் நீங்கள் பாடுவீங்க, உங்கள் கூட இருக்க கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க தான், உள்ளே இருக்க ஆடியன்ஸும் நம்ம பேரண்ட்டாக தான் இருப்பாங்கன்ற பட்சத்தில் அது தாண்டி நீங்கள் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கல்ல, இப்போ வெளியூர் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே பாடுறப்பெல்லாம் என்ன மாதிரியான ஃபீல் கிடைக்குது உங்களுக்கு? ஈவெண்ட்ஸுக்கு ஜீலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க அம்மா திருச்சிக்கு. அப்போது ஒரு மாதிரி நிறைய பேர் அந்த கூட்டம்லாம் பார்த்தப்போ ஒரு மாதிரி நல்லா வைபாக இருந்துச்சு. நான் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருக்கேன், கச்சேரி நிறைய போவேன், ஈவெண்ட்ஸ் வந்து பெருசாக போகல. இப்போ இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சிதம்பரம் போனேன், அங்கே வந்து சினிஷா அக்கா, அஜய் கிருஷ்ணா அண்ணா, அந்த அண்ணா அவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ
அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கான்சர்ட்டில் போய் பாடி ஃபஸ்ட்டு கான்சர்ட் அதான். அது பாடினப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கச்சேரியிலலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கான்சர்ட் போகிறோம் அப்படின்றப்போ. அதுக்கப்புறம் பழகிருச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அண்ணா அந்த கலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பாடுற போகிறோன்றப்போ கொஞ்சம். இப்போ கான்சர்ட் போகிறதுக்கும் கச்சேரி போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா? என்னன்னா நீ கச்சேரி போனோம் அப்படின்னா ஊர் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போகிறப்போ ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாட்டு பாடி இறங்குறப்போ அவங்க கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. கீழேருந்து எங்கள் வீட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்போ லாஸ்ட்டாக சிங்கமுனாரி போனதெல்லாம் அப்பா சொன்னார். அங்கெல்லாம் எப்படி இருந்தது? அங்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ். நார்மலாக கச்சேரிலாம் போனால் நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். நான் அங்கே போய் இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு பேசிட்டு தான் பாடுவோம். நாங்கள் பாடுற ஒரு பாட்டுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். நாங்கள் பாடி முடித்த உடனே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நல்லா பாடணுமா, முக்கியமாக வயசானவங்க தான் அதிகமாக நல்லா பாடணுமா அப்படி அவங்க வந்து அவங்க வீட்டு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அதாவது நீங்கள் அந்த சரிகமபாலேயே நான் நிறைய ப்ரொமோஸ் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கேன். அதுலேயே பெக்யூலராக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை கெட்ட போட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி இருந்து, ஸோ அந்த ஒரு மேக்கப் ஐடியா அதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறா ஆக்சுவலாக? அது ஜீலேருந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும்ல அது? அது அந்த பேஸ் அண்ட் ஹை பாடுறது நானாக தான் சும்மா பாடிட்டு இருந்தேன். அது வந்து சீரியஸாக எடுத்து நான் பாடவே இல்லை. ஒரிஜினல் சாங்கில் பாடுறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மேல் வேர்ஷனும் ஃபீமேல் வேர்ஷனும் பாடுறது ரொம்ப ஹையாக இருந்துச்சு மேல் வேர்ஷன். அதனால சும்மா பேஸில் பாடிட்டு ஃபீமேல் வேர்ஷன் ஹையில் பாடினேன். அது அப்படியே போய் நான் வந்து சரி இது நல்லா தானே இருக்குது, இப்படி பாடினா நல்லா இருக்குமான்னு என் ட்ரெயினர்கிட்ட கேட்டேன். நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் கேஷுவலாக பாட ஆரம்பிச்சிட்டேன். அது கம்ஃபர்ட்டாக அந்த இது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பாடுறது ரொம்ப கஷ்டம், ஒன்று பார்த்து பாடிக்கோ, டக்குன்னு பாடுறப்ப லைட்டாக விட்டுட்டா கூட ஃபுல் பாட்டு ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லவும் எனக்கு வந்து இது ஜாலியாக தானே ஆரம்பித்தோம், என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்களேன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ட்ரெயினர்கிட்ட போகிறப்போ என்னோடய ட்ரெயினர் ஸ்ரீராஜ் சார் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட். நான் நார்மலாக ஏதாவது டல்லாக இருந்தால் கூட, அவங்க சைக்காட்ரிஸ்ட்ன்றதுனால நான் டல்லாக இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க ரொம்ப. அதனால ஒரு ரவுண்டுக்கும் அவங்க இருக்கிறப்போ நான் இன்னும் நல்லா பாடுவேன். அவங்க லீவ் போட்டுட்டா மட்டும்தான் கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் நம்ம லைட்டாக ஒரு மாதிரி திக் மூமெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வலைப்பட்டி சாங்க்கு அவங்க ட்ரைனிங் போனப்போ யாருமே இந்த மாதிரி பாட முடியாது, நீ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணியிருக்க, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடும்போது பயந்துட்டு தான் பாடினேன். அன்றைக்கி நிறைய திட்டுலாம் வாங்கி அழுது. ஆனால் அந்த மாதிரி நான் திட்டு வாங்கி அடி வாங்குறப்போலாம் சூப்பராக பாடுவேன். எல்லா சேனல்லையுமே போய் நான் அடி வாங்குறப்போலாம் நல்லா பாடுவேன். கலர்ஸில் பாடினேன். அப்போ வந்து சின்ன குழந்தையா இருந்தேன். அதில் அப்போ வந்து ஒரு ரவுண்ட்லேயும் கீழே எங்கேயாவது விழுந்து அடிபட்டுரும். எந்த ரவுண்ட்லலாம் அடிப்படுதோ அந்த ரவுண்டில் தான் நல்லா பாடுவேன். அடிப்படாத ரவுண்டில் ஓரளவு அப்படி பாடுவேன். அது எதனாலனே தெரில, அடிப்பட்டா அது வந்து நல்லா பாடுறேனா அந்த மாதிரி. இதுக்காக போகிற ஸ்டேஜ்லாம் தடிக்காமல் ஒழுக முடியும். இவ்வளோ ஹஸ்கியான ஒரு வாய்ஸ்குள்ளே தான் ஒரு பட்டாசான வாய்ஸ் இருக்குது. நம்பவே முடியல. இன்னுமே அந்த பாய்ஸ் படத்தில் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாட்டை நீ பண்ணணும்னு சொல்லி எடுத்து பக்கத்தில் கம்பேரிசன் போட்டோன்னா அந்த இன்டர்வியூ நம்பவே முடியாது. ஃபைனலாக அப்படி ஒரு சாங்கை நீ செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னமோ, அதுவும் அந்த ரேப்லாம் பயங்கரமாக இருந்தது உண்மையாகவே. அது வந்து சும்மா அதுக்கு ஃபைனல்ஸ்க்கு செகண்ட் ஆப்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஐலா ஐலா சாங் கேட்டிருந்தேன். அந்த சாங் இல்லை, நிறைய பேர் பாடிட்டாங்க, வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடியே சொன்னேன், அதுவும் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும், வைபாக இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி எனக்கு மண்டையில் எதுவுமே தோடல. திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட நான் விஜயில் பாடுறப்போ என்னோட கூட பாடின ஒரு பொண்ணு பாடியிருந்தா. அது நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு, இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த பாட்டு பாடலாமான்னு சொல்லி என் ட்ரெயினர்கிட்ட கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட ட்ரெயினர் வைஃப் மேம் இருக்காங்க, லக்ஷ்மி மேம், அவங்க கிட்ட தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னாங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குமே, இன்னும் கொஞ்சம் டஃப்பாக பார்க்கலாமா, டஃப்பாக ஆக்சுவலி அதான் தானா ஆமாம் தான்.
அது டஃப்பாக பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னோட ட்ரெய்னர் ஸ்ரீராஜ் சார் வந்து, "இல்ல நல்லா தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லவும் திருப்பி ஃபோன் பண்ணி நான் ஓகே அந்த பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வழியாக அது செலக்ட் பண்ணி வச்சோம். அப்புறம் போய் சொன்னோனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதோட தான் நிம்மதி வந்துச்சு. ஐயோ! ஒரு வழியாக கிடச்சிருச்சு பாட்டு. ஏன்னா வெஸ்டர்ன் சாங் எடுக்கணும்னு நினச்சேன் செகண்ட் ஆப்ஷனுக்கு. அவங்க வந்து திடீர்னு வேற ஏதாவது ஃபோக் மாதிரி எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த பயத்திலேயே தான் இருந்தேன். அப்புறமா இந்த பாட்டு கிடச்சிதுன்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பாடுறப்போ அந்த ஃபஸ்ட் சாங் தான் கொஞ்சம் பயந்துட்டே பாடினேன். செகண்ட் சாங் ஏன்னா எனக்கு அந்த வெஸ்டர்ன் சாங்லாம் பாடுறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பாடுவேன். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். அதனால அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாடினதுனால ஓரளவு நல்லா பாடினேன். ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு வந்து எங்கள் ஸ்டுடியோலேயே ஒரு ஃபேன் ஒருத்தர் இருக்கார். அவரே வந்து கூப்பிட்டு காமிச்சு, "இங்கே பாடுற அந்த ரேப் எப்படிடா பாடிக்குது இந்த பொண்ணு" அப்படின்னு. அது எங்களுக்கு அந்த ரேப் மட்டும் இங்கே பாட முடியுமா? Here we come, and here we coming up with something I didn't know but fear, bringing it to number one. Full of fun and laughter, come a little faster, yeah, you know we are having fun. Kurankana Buddha Bena Pidi Chada Pidi Pidi Adikadi Varuma Sandarpam Unknowns Pani Varuma Labeloti Varuma Orunal Varunda Caesar Day. சக்தி இருக்கிறது உனக்கு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன்? ஏன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா சின்ன வயசுல கரெக்ஷன்ஸ்லாம் முதல்ல அவங்களே கரெக்ட் பண்றாங்கல்ல. நானும் சொல்லுவேன் கரெக்ஷன்ஸ். அவ விட்டு கொடுக்குறியா? அப்ப அதுவும் அவங்களும் கரெக்ஷனா தான் பாடுவாங்க. அவள் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவளுக்கு டைப் பண்ணோம். ஏன்னா இல்லை அவள் பாடலைன்னா அவள் பாடுறது எனக்கு தெரியலைன்னா நான் வந்துட்டு பாடாமலே இருந்திருப்பேன் இது வரைக்கும். அவள் பாட ஆரம்பிச்சோன்னு தான் எனக்கு என்ன இவள் பாடிக்கிட்டே இருக்கா, நம்மளும் பாடணும்னு ஒரு இது தோணி தான் நான் பாடினேன். ஸோ அவளுக்கு அந்த வகையில் தேங்க்யூ. உங்க 2 பேருக்கு இந்த சாங் பேட்டில்லாம் நடக்குமா வீட்டுக்குள்ள? யார் யார் நல்லா பாடுறா அப்படின்னு அந்த மாதிரி பேட்டில்லாம் வச்சுப்பீங்களா? என்னென்ன பாட்டுலாம் பாடுவீங்க? நான் சும்மா ஏதாவது ஒரு கமகம் பாடிட்டு இருக்கப்போ அவள் அது இல்லை இது இப்படி தான் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு கமகம் ஒரு ஏதாவது ஒரு சாங் ஏதாவது ஒரு டஃப் சாங் பாடிட்டு இருக்கேன்னா அது இல்லை இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நான் இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ அவள் பாடி காமிப்பா, அதில் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி அப்படியே மாறிட்டே. வீட்டில் டீம் யார் 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 டீம்? உங்கள் டீமில் யார் அப்பாவா அம்மாவா? அவங்க டீமில் யார் அப்பாவா அம்மாவா? அது மாதிரி திட்டுனா 2 பேருமே சேர்ந்து தான் திட்டுவாங்க. சரி. ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க திட்டுவாங்க கிடையாது. 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அதில் ரத்தம் வந்துடும். நம்ம ஒரு பக்கம் சரிகமே பாட்டு பண்ணதுனால அங்கே ஏஆர் ரஹ்மான் சார்ட்டே போயிடுவோம். ஏஆர் ரஹ்மான் சார் ஃபாலோ பண்ண லைக் பண்ண எவ்வளோ சிங்கர்ஸில் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேருக்கு ஏஆர் ரஹ்மான் சாரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு எவ்வளோ பேரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபாலோ பண்ண மூமெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறப்போலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏஆர் ரஹ்மான் சார்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க சாங்ஸ் நிறைய கேட்பேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ அவர் மொதல் பாட்டு என்ன படத்தில் கேட்ட சொல்ல பார்ப்போம். மொதல் பாட்டு அதெல்லாம் நான் போல நான் நிறைய சாங் கேட்டது. சின்ன வயசுல பேடி சின்ன பிள்ளை நீ. சொல்லு. இதை விட சின்ன பாட்டு. ஓகே ரைட். அப்போ வந்து அவங்க நான் சீசனில் பாடிட்டே இருக்கும்போது தான் எல்லாரும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காங்கன்னு. எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நான் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எடுத்து போட்டிருக்காராம் பாட்டு. அப்படியோ அவ்வளோ அதுதான் ரியாக்ஷன். நான் பாடினதும் அக்கா பாடினதும் போட்டப்போ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அதை பற்றி சேனலில் பேசினாங்க. அண்ட் சார் லைவில் வந்தப்போ ஃபாலோ பண்ணுறேன்ற மாதிரி அவங்க சொன்னது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அஞ்சு வண்ண பூவேல ரீசெண்டாக பாடினாங்க தக் லைஃப்பில். அப்பயும் அவங்க முன்னாடி பாடினோம். அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, அதாவது அந்த ஸ்டேஜில் நிற்கிறப்போ அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோண்டிகிட்டே இருந்தது. ஆனால் அவங்க ரெக்கார்டிங்க்கு போயிருந்தப்போ என் அக்கா போய் பேசியிருக்கா. என்னால் தான் பேச முடியல, நான் ரெக்கார்டிங்குள்ளே இருந்தேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னை விட்டுட்டு பேசிட்டான்னு. பேசினப்போ சொல்லியிருக்காங்க சார் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீ சகோதரிகள் சொன்ன அக்கா சொன்னப்போ ஓ அப்படியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாக்கு வச்சுட்டு கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சொன்னப்போ. உங்களுக்கும் அக்காவுக்கு என்ன ஆசையாக இருந்தது? ஸ்ரீ சகோதரிகளை என்ன மாதிரி பிராண்டாக மாற்றணும்னு ஒரு ஆசை இருக்கா? இல்லை எய்ம் கோல் இருக்கும்ல எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும் அப்படின்னு? இல்லை இது அது தானாக வந்த பேர். அது கலர்ஸில் நாங்கள் பாடினப்போ ஸ்ரீ சிஸ்டர்ஸ்ன்னு வச்சாங்க. அது நாங்கள் இதில் அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் சாங் போடுறப்போ அது இந்த சூலமங்கல சகோதரிகள் அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கப்போ அது ஸ்ரீ சிஸ்டர்ஸ் தமிழில் ஸ்ரீ சிஸ்டர்ஸுன்றத தமிழில் ஸ்ரீ சகோதரிகள் அப்படின்னு மாற்றி அப்படியே பேர் வச்சது தானே வந்தது.
இந்த ஜட்ஜஸ்லாம் எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் உனக்கு? ஆக்சுவலாக ஒரு பக்கம் சைந்தவி மேம் வந்து தமிழில் ரொம்ப மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எஸ்பிபி சரண் சார் வந்து ஹானஸ்ட்டாக நான் வந்து ஜட்மெண்ட் சொல்லிவிடுவேன் அவர் ஒரு பக்கம். ஸ்ரீனி சார் அவர் வந்து நம்மளை குறை சொல்கிறாரா இல்லை திட்டுறாரா பாராட்டுறாரானே தெரியாது. ஸ்வேதா மேம் அந்த மேம் திட்டினாலே நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். எப்படிமா இருக்கும் அது உனக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் செட்டில் எப்பொழுதுமே கலகலன்னு தான் இருக்கும். ஓகே. அதில் முக்கியமாக சரண் சார் தான் எங்கள் கூட வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலும் நாங்கள் இங்கேருந்து கூப்பிடுவோம். சார் எங்களுக்குன்னு கேட்போம், எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருவோம். அது மாதிரி ஒரு மாதிரி சரண் சார் கூட ரொம்ப பாண்டிங்காக இருப்போம். அண்ட் ஸ்வேதா மேம் வந்து ஒரு மாதிரி சாமியாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட் அவங்க. ஒரு அம்மா இந்த மாதிரி அவங்க கேரக்டர் ஹோல் செட்லேயே அந்த ஜட்ஜஸ்க்கும் எங்களுக்கும் ஃபேமிலி மாதிரி தான். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான். ஸோ ஜட்ஜஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் அப்போ மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸ். அதான் அப்போ வந்து அவங்க நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப ரேண்டமாக நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. நம்ம பாடின பாட்டை வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஸ்டோரி இருக்கும், ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ரேண்டமான உங்களோட ரீல் கட்லாம் பார்க்குறப்போ என்ன தோணும் உனக்கு? அது அந்த என்னோட வீடியோ போட்டு ஃபீல் த வாய்ஸ் அப்படின்லாம் போடுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ போடுறாங்கன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மற்றவங்களுக்கு போட்டு நம்மளுக்கும் இப்படி ஒரு நாள் யாராவது போடணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ நம்மளுக்கு போட்டிருக்காங்களே, ஓ அவ்வளோ ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கு மனசுலையும் தெரியுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கே அதை ஃபீல் பண்ணியிருக்கியாமா? இல்லையாடா நம்ம அவ்வளோலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணியிருக்கியா? நம்மளை ஓவர் பில்டப் பண்ணுறாங்களோ அப்படின்னு. அந்த மெலோடிலாம் பாடுறப்போ நம்ம பாடுறது ஸ்வீட்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அதெல்லாம் தோணும். ஆனால் மெலோடி பாடுறப்போ ஒரு மாதிரி பாடணும், வெஸ்டர்ன் பாடுறப்போ ஒரு மாதிரி பண்ணுவோம். ஸோ மெலோடி வந்து நான் வந்து ஹெட் வாய்ஸ் எனக்கு இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால மெலோடி பாடுறப்போ நல்லா இருக்கா, வெஸ்டர்ன் வந்து முன்னாடியிலேருந்து பாடிட்டுருக்கேன். மெலோடி நல்லா இருக்குமா, என் வாய்ஸ் கேட்க நல்லா இருக்குதா, அதெல்லாம் நிறைய தடவை அதுவும் நான் ஏதாவது மெலோடி சாங் பாட்டேன்னா என் அக்காட்ட கேட்டே இருப்பேன். வாய்ஸ் நல்லா இருந்துச்சா, ஸ்வீட்டாக இருந்துச்சா, கேட்க நல்லா இருந்ததான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால மெலோடி அண்ட் கர்நாட்டிக்லாம் கொஞ்சம். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. இதை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பாட விடலான்னு இருக்கேன். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது நீங்கள் பாடின பாட்டை நீங்களே கேட்டு ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு? எல்லாமே எல்லா சாங்கும். அப்படியா? மோஸ்டா இப்போ ரீசெண்டாக என்ன மோஸ்டா கூட ரீசெண்டாக கடைசி என்ன பாட்டு பாடி நீங்களே கேட்டு ஐயோ வேணாண்டா அப்படின்னு கழட்டி வச்ச மாதிரி? இது தூங்காத விழிகள். ஓகே. அது வந்து நான் வந்து ரிஹர்சல் வரைக்கும் அப்படி பாடினேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நான் நல்லா பாடினேன்ற மாதிரி. அந்த ஸ்டேஜில் போய் எனக்கு என்ன ஆச்சோ தெரில, ஃபுல்லாக சொதப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் எந்த பாட்டுக்குமே அந்த மாதிரி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். அந்த அந்த சும்மா ப்ராக்டிஸே பண்ணிகிட்டு இருந்தால் மறந்துடும் சொல்லுவாங்க என்னோட ட்ரெயினர் சார். அதனால பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. நானும் பண்ணாமல் தான் இருப்பேன். ஆனால் அந்த பாட்டுக்கு என்னன்னு தெரிய பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால மேபி அங்கே சொதப்புனுச்சான்னு தெரில. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல அப்படி சொதப்புன்னு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் பாடினேன், சொதப்பிட்டேன். அதை கேட்டு உங்களை ரொம்ப புகழ்ந்தார்ல, அது அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ தேவா சாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணனா என்ன பாட்டு பண்ணுவீங்க? பாடியே கட்டுங்க அந்த பாட்டை. வரவா உந்த தொடவா நாளைக்கு விடுதலை தரவா, அவசரம் கூடாது அனுமதி தரும் வரையில், பொதுவா நான் சொன்னால் நீ சொன்னபடி கேட்கும் சாது, இது போன்ற விஷயத்தில் உன் பேச்சு உதவாது, மெல்ல இடையினை தொடுவாயா, மெல்ல உடையினை கழுவாயா, நான் துடிக்கையில் வெடிக்கையில் முத்தங்கள் தருவாயா, போதுமா இது போதுமா, ஆசை தீருமா, அம்மா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன், காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை, காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை. எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ்மா வச்சிருக்கு? எல்லா பாட்டு கேட்டாலும் டக்கு டக்குன்னு பாடுறீங்களே. இளையராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு ஒன்று. காதல் கிளிகள் ரெண்டு ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நானும் நீயும்
சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்கோயிலே, இனிய பருவமுள்ள இளங்கோயிலே, ஏன் இன்னும் தாமதம்? மன்மத காவியம் என்னுடன் எழுது, நானும் எழுதிட இளமயம் துடிக்குது, நானும் அதை வந்து இடையினில் தடுக்குது. ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி, ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுபடி. காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீர் மலர்கரம் தழுவிடுமே, காலம் இன்றைக்கு கணிந்திடுமோ, காலை மனம் அதுவரை பொறுத்திடுமோ, மாலை மனமாலையிடும் வேளை தமிழ் தேகம் இது விருந்துகள் படைத்திடும், மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது. உண்மையாகவே நல்லா இருந்ததுமா. அதாவது ஐயா காப்பிரைட் கேட்காம இருந்தால் இன்னும் ஒரு 5 பாட்டு பாட சொல்லிடுறேன் நானே. ஆக்சுவலாக நான் உன்னோட இன்ஸ்டாவில் பார்த்தேம்மா, அந்த உன்னாலே உன்னாலே சாங் இருக்குல்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்கில், அது கம்பேரிசன் வீடியோவே போட்டிருந்தீங்க. அது மேல் வெர்ஷனாக இருந்தாலுமே உங்கள் வெர்ஷனில் கேட்கும்போது சூப்பராக இருந்தது. ஹாரிஸ் சாரோட மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? ஹாரிஸோட எல்லாமே பிடிக்கும். நான் பிடிச்ச பாட்டு ஹாரிஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சார், ஹாரிஸ் சார்லாம் க்ளோஸ் டு ஹார்ட். ஓகே ரொம்ப ஓகே. ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த உன்னாலே உன்னாலே அது ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். அதுவும் நீ அந்த இன்ஸ்டாவில் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை ஒரு தடவை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பார்வை நீளத்தை, மறுவார்த்தை நாணத்தை, தாங்காமல் விழுந்தேனே, தூங்காமல் வாழ்வேனே, நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன், கரை தேற்றி விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ, மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. தென் ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ திரைப்படத்தில் பொம்மை நாயகியில் ஒரு பக்கம் வந்து நடிக்கவும் செஞ்சுருக்கேன், பாட்டும் பாடிருக்கீங்க. அதுவே ஒரு பிக் சக்ஸஸான ஒரு விஷயம் தான். எப்படி இருந்தது ஒரு, அதாவது சிங்கிங் டு ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம்? நல்லா தானே இருந்துச்சு. ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஓகே. மூவிலாம் எப்படி இருக்கும், ம். எப்படி எடுப்பாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அந்த கொலை பண்ணுற சீன்லாம் எப்படி குத்துவாங்க கத்தி வச்சு, தண்ணி ரத்தம் தண்ணியா? சரிண்ணா, ரத்தம் எப்படி வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஓகே. அங்கே போன அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க. அண்டு தெரியாத சீனெல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாததெல்லாம் ஆமாம் ஆமாம். உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துருக்கும் போகும்போது, அம்மா நீ அம்மா உன் பாட்டெலாம் கேட்போம்மா அப்படி அது மாதிரிலாம் சொன்னாங்களாங்க? அது வந்துட்டு நான் சொன்னேன். அப்போ வந்து சூப்பர் சிங்கரில் அப்போ தான் அந்த ஃபஸ்ட் 7 சீசன் கொரோனா வந்தோடனே ஸ்டாப் பண்ணி இருந்த டைம். ம். அப்போது வந்து சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்பா அம்மா, இந்த மாதிரி பாடினா சூப்பர் சிங்கர் பார்த்தா எனக்கு கூப்பிட்டாங்க. பாரஞ்சித் சார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பாடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போனா ஓகே பாட வச்சிடலாம் படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்புறம் தான் நான் வந்து படத்தில் பாடினது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட யோகி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நான் அங்கே இருக்கும் போதெல்லாம் அந்த டேரக்டர் அங்கிள் வந்து பேசுகிற அந்த மைக்கில் ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்துட்டு நான் வந்து மானிட்டர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து பாடிட்டுருப்போம். ஓகே. நான் பாடுறத பார்த்துட்டு அவங்க கூட இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாடுறா, உன்னோட சின்ன பொண்ணு பாடுது, கற்றுக்கோ பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட ரொம்ப கலாய்ப்பாராம்மா யோகி பாபு சார். அது மாதிரிலாம் கலாயெல்லாம் வாங்குனீங்களா அவர்கிட்ட? அவங்கக்கிட்ட நாங்களே வாங்கல, ஆனால் ஜாலியாக இருக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ. பேசுறது. ஒரு மாதிரி காமெடியாக பேசுவாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அவங்க கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் பார்ப்பேன் சார், ஓகே கிரிக்கெட் ஓகே. விளையாடுறதெல்லாம். ம். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் போதும் எல்லாரும் அப்போ கிளிப்டும் ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க நெத்தியில் வந்து நிறைய ஒரு டேக்கும் ஒரு மாதிரி லைக் டீ வரைஞ்சிட்றது, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த ஹார்ட் காட்டு போட்டு வரைஞ்சிருந்தது. அது மாதிரிலாம் வரைஞ்சிட்டு வருவாங்க. அது ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும், ஃபன்னாக போச்சு. நடிகர்ல ஆக்டர்ல யாரோட ஃபேன்? யாருமே இல்லை, எல்லாருமே பிடிக்கும். உண்மையை சொல்லுமா, யாரும் கலாய்க்க மாட்டாங்க. நிஜமா இல்லை ம். அப்படி எது தாட்டுமே இல்லை இது வரைக்கும். யாருமே பிடிச்ச ஆக்டர்னு இல்லை. ஆனால் ஷாருக் கான் ஷாருக் கான் சார் ரொம்ப. ரொம்ப பிடிக்கும் இல்லை. ம்.
எல்லாரையும் விட அந்த அந்த பாலிவுட் சைடில் போகிறப்போ அவங்கள கொஞ்சம் பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளா இருக்கியே நீ. இந்த ஒரு பாட்ட கேட்கலன்னா அந்த ஷெட்டுக்குள்ளேருந்து என்னையே முதல்ல விட மாட்டாங்க. அந்த டபுள் காஸ்டியூம்ல ஒரு பாட்டு பண்ணலாமா? ஒரு பக்கம் மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன்ல. அந்த சாங் வந்து பாட முடியும் பெர்ஃபார்மன்ஸ். நீ பார்க்கும்போதே நீ பார்க்கும்போதே பத்திக்குது சொந்த ஊரு சிவகாசியா பேசும்போதே செல்லுங்குது உங்க ஊரு சிறப்பூஞ்சியா நீ நெருங்கும் போத கரண்டேறுத உங்க ஊரு கல்பாக்கமா நரம்பெல்லாம் முறுக்கேறுத ஏண்டி நீயும் மனப்பாறையா நீ கை கால் முளைச்சம் மத்தளமா உன்னை வாசிக்க பின்னால் சுத்தணுமா நீ ஹார்மோன் நீ கட்டயமா என் ஹார்மோன் செய்யது சேட்டயமா நான் வாலிப திருடும் வீணையடா இங்கு வந்தா ஒளியும் பூனையடா நான் வயதுக்கு வந்த வயலடா என மைனரு போல வாசியடா என்ன மைனர் போல வாசியடா வளைக்கப்பட்டி தவிழ தவிழ ஜுகுல் பந்தி வைக்கும் அவல அடி ஜிமிக்கி போட்ட மயில மயில என்ன மயக்கிறிய. இங்கேயே இப்படி இருக்கே, அங்கே லைவ்ல கேட்குறப்ப உங்க அப்பாலாம் என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருப்பார். யாரா அது நம்ம பண்ணாடாது அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார்ல. என்னைக்கு உங்க டேடி வந்து ரியல் ப்ரௌட், நிறைய நாள் உங்களை நினைச்சு ப்ரௌடாக தான் இருந்திருப்பார். ஸ்டேஜில் ரொம்ப ப்ரௌடாக தூக்கி ஹக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு மூமெண்ட் அது இருக்கா? அவங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு நங்கை நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பாடினப்போ பாடி முடிச்சிட்டேன். பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. திடீர்னு வந்து தூக்கி சுற்றுனாங்க. ம். அப்போ நான் கோல்டு வாங்கினேன். ஓகே ஓகே. பாடின உடனே வந்து சரண் சார் வந்து சொன்னாங்க, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இந்த இப்போ பாடினதுலே நீ தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே வந்து கோல்டு கொடுத்தோன்னே அவங்க வந்து ஓடி வந்து தூக்குனாங்க. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க பண்ணாங்க. அது கொஞ்சம் ஓகே. ஃபைனலாக எனக்கு 2 கேள்வி இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, ₹1,00,00,000 பணம் அப்படி இல்லைன்னா இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு பாட வாய்ப்பு, 2ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இளையராஜா சார் இளையராஜா சாங். ஏன்னா அவங்க கிட்ட பாடுறப்போ அவங்க அவங்க நான் அவங்கள்ட்ட பாடுறது ஒரு பெரிய விஷயம். ஓகே. இன்னொன்று அவங்க கிட்ட நான் பாடிட்டேன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல. ம். இப்போ நீங்கள் சொன்னதை விட நான் அதிகமாக சம்பாதிப்பேன். இன்னும் நிறைய எனக்கு பேரும் புகழும் நிறைய வரும். ம். அண்ட் எல்லார் மனசுலையும் நான் இடம் பிடிப்பேன். அதனால நான் அதை சூஸ் பண்ணுவேன். அண்ட் இளையராஜா சார் மியூசிக்கில் பாடுறதுன்றது ரொம்ப பெரிய ட்ரீமும் கூட. அதனால சூஸ் ஓகேம்மா. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, பாடகியாக இருக்க ஆசை இல்லைன்னா நடிகையாக இருக்க ஆசை? ஏன்னா பொம்மை நாய் நடித்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். எதிர்காலத்தில் என்னவா இருக்க ஆசை? ப்ரியாரிட்டி சிங்கிங் தான். ஓகே. செகண்ட் ஆக்டிங்னா ஓகே, ம். கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவேன். ஓகேம்மா. அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை எங்கள் வீட்டு பிள்ளையா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பேன் என்னோட சிங்கிங் ஜேர்னியில். ஓகேம்மா. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ சந்தோஷம். மச்.